ரெடியாடா மச்ச போடட்டா? ஓம் ரெடிடா, மச்ச போடுறான். டேய் பொட்டு மாரி விளையாட நம்மளை போடுறான் முதல். கவரேஜ் இல்லை போடு முதல் அவனை. நீ முதல் போடுறா லூசா. அடி வர்ற விட்டுட்டு அவங்கள போடுங்கடா அடி வாங்காம. மிது மிது டேய் வாடா கிரவுண்டுக்கு, கோச் வந்துருப்பார், ப்ராக்டிஸ் டைம் ஆச்சு வா. டேய் போடா விசரா, இந்த முக்கியமான மச்சம் இருக்கு, இங்கே ரெண்டு விசராட்டம் ஆடி நிற்கிறேன். ஏய் இவனும் வேண்ட மச்சும், வாங்கடா நாங்கள் கிரவுண்டுக்கு போவோம். பிளேயர்ஸ் எல்லாரும் வாங்க. மிச்சாக்கலங்க கோச் எல்லாம் ப்ரிப்பேர் பப்ஜி கோச் எல்லாம் கேம் விளையாடிக்கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒருத்தர் கிரவுண்டுக்கு வேணும் சொல்லி வராங்களே. அப்போ ஃபுட்பால் நிலைமை அதுவும் ஆன்லைனில் கேம் விளையாடிக்கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒருத்தருமே வராங்க இல்லை. அப்போ எல்லாம் ஆன்லைனில் போகிறோம்னா எங்களை ஃபுட்பாலுக்கு என்னடா ஆறுது? கோச் நானும் வீடு வீடு அப்போ இருக்கிறேன், பிளேயர்ஸ் ஒருத்தருமே வராங்க கோச். நாங்கள் 3 பேர் நம்ம அந்த ப்ளே பண்ணிக்கோ. இடத்துல ஃபுட்பால் தான் ஃபேமஸ் தெரியும் தானே, எங்கள் அடையாளமும் ஃபுட்பால் தான். அப்புறம் நீங்கள் ஃபுட்பாலை விட்டு கூட தேவையான விஷயத்தை விட தேவையில்லாமல் அவ்வளோத்துக்கு ஆழமாக நீங்கள் ஃபோனில் போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு சமுதாயம் தான் பின்னுக்கு போகுது. அப்போ எங்கள்கிட்ட சமுதாயம் அவ்வளோத்துக்கு பின்னுக்கு போகுது, அவ்வளோத்துக்கு நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க. அப்போ நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஃபுட்பாலை கட்டாயம் காமிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் அசம்பிள் ஆகுங்க. சும்மா போங்கம்மா, எனக்கு சூங் கிளாஸ் இருக்கு, அண்ணாட்ட சொல்லுங்க. ஒரு கடைக்கு ஓடு ஓடு. இந்த சனியனால முக்கியமான ஒரு மச்சம் போது இவர் மட்டும் இந்த பட்டியலோட நின்று காட்சி கொண்டிருக்கிறது இவருக்கு இருக்கு. மச்சாண்டே இந்த புதுசாக ஜோனி இந்த வீடியோ வந்துக்கிறா. சாரோ இந்த படத்துல டாக்டர் போல என்னடா? ஏய் போட மாட்டேன் பிளம்பர்றா. ஏய் நம்ம வாத்தி அவட்ட வீடியோ போடு போடு போடுமா போடுறா. டேய் நெட்வொர்க் பிரச்சனைடா, சுத்துதாடா. டேய் என்னடா சுத்து இங்கே கொண்டு வர போக மாட்டேன். என்னடா பண்ண போனும் கவரேஜ் ஒன்றும் இல்லை. அடே ஃபோனை வச்சு என்னடா சரிங்க இங்கே ஒண்டா நான் போடுறேன். டேய் இப்போ வேற ஒரு விளையாட்டுக்காரன் தான்டா. டேய் ஹலோ டேய், எப்படிடா புதுசாக வந்து ஈவெண்ட் எடுக்கிறது? புதுசாக ஒரு அண்ணா வரான், எனக்கு தெரிஞ்ச அண்ணா வரான் இருக்காரு. அவர் நல்லா ஃப்ரீ ஃபயர் விளையாடுற துப்ப பண்ணிக்கலாம் தெரியும். அவர் அட் பண்ணுறேன்னு அவரோட கதை போகிறது இந்த மாதிரி. ஓமடா அவரை ஆட் பண்ண இந்த அண்ணா கனெக்ட் ஆகிட்டாருடா. அண்ணா அந்த ஈவெண்ட் என்னென்னு எடுத்துன்றவங்க அவங்களுக்கு சொல்லுங்கண்ணா, இந்த மாதிரி சொல்லுங்கண்ணா. ஹலோ தான் இப்படி போட்டு மேலே இருக்காங்க, கணக்கு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு, காசு அழிப்பாக ஆரம்பிச்சுட்டு. ஓமண்ணா காசு செட் பண்ணி போட்டு சொல்லுறேன்.
மச்சான் இந்தாடா பஸ் வருதுடா பஸ்ஸா. அட இந்த பஸ்ல குட்டியில் வருமாடா? ஓமடா இது 2 பஸ் நல்ல குட்டியில் வரும்டா. மச்சான்டி அந்த குட்டியில நம்பர் இருக்காடா? ஓமடா அது நம்பர் ஒருத்தன் எனக்கு அனுப்பிடு. டேய் இது என்னடா பக்கத்துல நிக்க அந்த பிள்ளை நம்பர் கூட என்கிட்ட இருக்குடா. அந்த குட்டியில நம்பர் இருந்தாடா. டேய் புதுசா ஒரு பிள்ளை ஒன்று போகுதுடா. டேய் வா அந்த குட்டியில நம்பர் வாங்க வா போ. முக்கிய அறிவித்தல். இன்று முதல் எதிர்வரும் 7 நாட்களுக்கு மின்சாரம் தடைப்படும் என மின்சக்தி அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் மக்கள் தங்களுக்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 7 நாட்களுக்கு மின்சாரம் தடைப்படும் என மின்சக்தி அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. எனவே இதற்காக மக்கள் தங்களுடைய முன்னாயத்த நடவடிக்கை ஹலோ டே என்ன நியூஸ் பார்த்துனியாடா? கரண்ட்டும் இல்லையாம் ஒரு பின்னர் மூட வீட்டடிக்குவா. ஃபோனில் இப்போ தான் நான் பார்த்தேன்னா யூடியூப்பில் பொழுதுபட வாரன் கரண்ட் மில்லை தானே. அண்ணா ஏன்னா கரண்ட் இல்லை? இப்பதான் நியூஸ் பண்ணா அவருக்கு அந்த கரண்டே இல்லை. இந்த அரசாங்கம் அப்படிதான். அண்ணா அப்போ என்ன விளையாட்டு இல்லை ஒன்றும் இல்லை. வாங்கண்ணா போ. சரி போங்க. அடே வீட்டை செய்கிறாங்கள்ரா, வாங்கடா பார்ப்போம். அண்ணா நீங்களும் வாங்கண்ணா, கரண்ட் இல்லை தானே. வாங்க. பார்த்தீங்களோடா இப்படி லாக்டவுன் கரண்ட் கட்டு அப்படி ஏதாச்சும் வந்தால் தான் நீங்கள் எல்லாம் போனதில் விட்டுட்டு மூஞ்சியை பார்த்துருக்குறீங்க. கிரௌண்டுக்கும் கூப்பிட்ட ஒருத்தரும் பாரதும் இல்லை, ரூம் மச்சாண்டு அப்படியே கிடக்குறீங்கண்ணே. சின்ன படியான்லேருந்து பெரிய படியான் வரைக்கும் போனோடே கிடக்குறாங்கண்ணா. போனால் எல்லோரும் கிட்ட வாரன்னுச்சு எல்லோரும் தூர போய் கொண்டுருக்குறாங்க. யாரோ ஒரு முகந்தரியா பட்டையோட வாட்ஸ்அப்பில் கரண்ட் நேரமாக கேட்குறீங்களா? வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோட சாப்பிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டீங்களா? உண்மையான குடும்பம், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான விளையாட்டு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களேடா. இனி என்றாலும் இந்த போனகளை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வாங்கடா.